வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சைஸில் தான் கட் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நம்ம எப்படியும் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எதுக்காக உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுக்காக உப்பு சேர்க்குறோம். ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெங்காயம் வர வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு வெங்காயம். இது கூட 3 சின்ன தக்காளி அதே மாதிரி தான், இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். 3 சின்ன தக்காளி நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த டொமேட்டோஸ் மஷியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதை வேக வைக்கணும். நல்லா ஸோ அது கூடவே 5 கார மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்காக கேஷ்யூஸ் ஆட் பண்ணணும். அடுத்து எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. ஸ்டவ் சிம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதே வாசனைக்காக. ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த டோட்டல் மிக்சர் நல்லா வேகணும். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டோர்லேருந்து டாபரோடது வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டிலே இஞ்சி பூண்டு 2த்தையும் இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள் சிம்லேயே. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபேன் கடியிலையோ எங்கேயோ வச்சு கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணிவிட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ண போகிறோம் மிக்சியில். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் உருகினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக நல்லா ரெட் கலர் வரும். சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா இட்ஸ் ஓகே, போட தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கேப்சிகம் எடுத்து ஒரு சின்ன கேப்சிகம் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது போடலாம், போடாமையும் நீங்கள் அப்படியே பண்ணி டைரெக்டாக ஆட் பண்ணலாம். நம்ம மிக்சர் எடுத்துருந்தோம் இல்லையா, அதோட பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பேஸ்ட் கேப்சிகமுக்கும் வெங்காயத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிக்கோங்க.
இப்போது பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் முன்னாடி வேக வைக்காததுனால நல்லா குக் ஆகணும் பன்னீர். ஸோ இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். பன்னீர் அப்போ தான் நல்லா வேகும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹையில் வச்சுக்காதீங்க, தீஞ்சிடும். 1 டீஸ்பூன் வந்து பால் ஆடை எடுத்து போட்டிருக்கேன். ஒரு நல்ல டெக்ஸ்சர் வரும் அப்போ தான் உங்கள் மசாலாவுக்கு. க்ளோஸ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுச்சு. இதில் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அதில் அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருது. என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல ஆக்சுவலாக. கேப்சிகமும் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுதுல பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.